அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் லைட் ஹர்ஃப் படித்து கொண்டிருக்கிறோம். லைட் ஹர்ஃப் வந்து என்ன செய்யும் என்றால் அதுக்கு புற வார ஃபிகில, அதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபிகில லைட் ஆகும். அவ்வளோதான். எப்படி லைட் ஆகிற ஒரு ஃபிகிலன்றதை நாங்கள் படித்தோம் ஆல்ரெடி. அது சிம்பிள். அது ஊ சவுண்டை ஆக்கும், நூனீண்டா இல்லாமாக்கும். ஆனால் அந்துண்ண அண்ட் ஹுண்ண அது மட்டும் மாறாது. அடுத்தது எல்லாத்தையும் அது என்ன செய்யும், அது கொஞ்சம் லைட்டாக மாற்றும். அதுதான் லைட் ஹர்ஃப். சரியா? சரி, ஓகே. அப்போ லைட் ஹர்ஃப் என்ன இருக்குது? இது ஒரு 5 லைட் ஹர்ஃப் தான் இருக்குது. அன் லன் லிகை இதன் ஹத்தா, அன் லன் லிகை இதன் ஹத்தா. சரியான லேசி. அஞ்சு தான் இருக்குது. அன் லன் லிகை இதன் ஹத்தா, அன் லன் லிகை இதன் ஹத்தா, அன் லன் லிகை இதன் ஹத்தா, அன் லன் லிகை இதன் ஹத்தா. ஸோ இதை ஹர்ஃப் இருக்குது. இதை ஹர்ஃப் ஒரு ஃபிகிலுக்கு, அதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபிகிலுக்கு முன்னுக்கு வந்தால் அதை என்ன செய்யுமெண்டா அதை ப்ரெசன்ட் டென்ஸை லைட் ஆக்கும். சரியா? லைட் ஆகிற எப்படின்னு நாங்கள் ஆல்ரெடி படித்தோம். சரி, கொஞ்சம் லைட்டாக அர்த்தத்தையும் பார்ப்போமே. லைட் ஹர்ஃப்ட இப்போ அன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் வருதுன்னு சொன்னால் ஐ வாண்ட் டு ரீட். சரியா? அது டு என்ற அர்த்தம் வருது அன்ல. அது அந்த கனெக்டர் தான் யூஸ் பண்ணப்படுது. எனக்கு வாசிக்கணும், அதை எனக்கு ஐ வாண்ட் டு கோ, எனக்கு போகணும். அது டூ வந்து க, அதை க இந்த தமிழ் அது எனக்கு உங்களுக்கு அந்த அர்த்தத்தை கொஞ்சம் எடுக்கலும் அன்ல. நாங்கள் டீட்டெயிலாக வந்து குர்ஆன் ஆயத்துக்களை ட்ரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள நாங்கள் இதை டீட்டெயிலாக பார்ப்போம். ஆனால் இப்போக்கு லைட்டை நின்று வச்சுக்கோங்க, என்னது இதை அர்த்தத்தை எடுக்கலும் என்று சொல்லி. லன் என்றா வில் நாட். அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள், ஐ வில் நாட் ஈட், நான் தின்ன மாட்டேன், நான் தின்ன மாட்டேன். அது மாட்டேன் என்ற கருத்துக்குதே, அது வந்து லென்னில் வருது, லென்னில் வருது. அது இல்லைன்னு சொல்கிற அர்த்தம் வருது லென்னில். ஓகேயா? லிக்கை என்றா ஸோ தட். லிக்கை வந்து 3 எழுதலும், லீ என்றும் எழுதலும், கை என்று எழுதலும், லிக்கை என்று ஃபுல் ஃபார்மில் எழுதிய மேலும் ஆல்மோஸ்ட் ஒரே அர்த்தம் தான் வருது. ஸோ தட் என்ற அர்த்தம். ஸோ தட் என்று சொன்னால் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன்டா, ஐ வாண்ட் டு ஸ்டடி ஸோ தட் ஐ கேன் பாஸ் த எக்ஸாம். எனக்கு படிக்கணும் ஏனென்றால் அப்போ எனக்கு எக்ஸாம் பாஸ் ஆகலும். அது ஸோ தட் என்ற அர்த்தம். ஏனென்றால், எதுக்கென்றால், ஏன் தெரியுமா, அந்த கருத்துப்பட ஸோ தட் என்ற அர்த்தம் வருது. அது ஒன்று கனெக்ட் பண்ணிலும். சரியா? அதுக்கு பிறகு இசன். இசன் என்றது இன் தட் கேஸ். இது எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுன்றா, இப்போ யார் சார் எங்களோட பேசக்கொள்ள எக்ஸாம்பிள் சொல்கிறாரு, நான் உங்களை வீட்டுக்கு வர மாட்டேன், ஐ டோன்ட் வாண்ட் டு கம் டு யுவர் ஹவுஸ். அப்போ திருப்பி பதில் சொல்கிறவருக்கு சொல்லலும் இன் தட் கேஸ் ஐ வில் ஆல்சோ நாட் கம் டு யுவர் ஹவுஸ். அப்படி என்றால் நானும் உங்களோட வீட்டுக்கு வர மாட்டேன். ஸோ இது வந்து அப்படி என்றால், இன் தட் கேஸ் அந்த அர்த்தம் வருது. அப்படி என்றால் இப்போ உங்களுக்கு ஒருத்தர் சரி சொல்கிறாரு, அப்போ உங்களுக்கு திருப்பி சொல்லக்கூட அப்படி என்றால் என்று சொல்லிடுவேன். ஒருத்தர் சொல்கிறார் நான் உங்களோட வீட்டுக்கு வர மாட்டேன், அப்போ நீங்கள் சொல்லணும் இன் தட் கேஸ், அப்படி என்றால் நானும் உங்களோட வீட்டுக்கு வர மாட்டேன். அது அப்படி என்றால் என்ற கருத்து தான் இந்த இன் தட் கேஸுக்கு வருது. சரியா? இது வந்து சும்மா ஓவரால் ஐடியாவுக்கு தான் சொல்கிறேன். இது கொஞ்சம் அப்படி இங்கிட்டு அர்த்தம் மாறையிலும், ஆனால் ஓவரால் ஐடியாவுக்கு இது உங்களுக்கு விளங்குமே நினைக்கிறேன். ஹத்தா என்றா அன்டில் என்ற அர்த்தம் வருது. அது எப்படி சொல்கிறேன்? ஓகே, டோன்ட் ஸ்லீப். எங்களுக்கு சொல்லணும் ஒருத்தருக்கு, டோன்ட் ஸ்லீப் அன்டில் ஐ கம் ஹோம். நான் வீட்டுக்கு வர வரையில் நீங்கள் என்ன செய்ய வேணாம், தூங்க வேணாம். அதை நான் வீட்டுக்கு வர வரையில், வர காட்டியும், நான் ஒரு விஷயம் செய்ய காட்டியும், அந்த அர்த்தம் வருது. அன்டில் என்ற அர்த்தம் இந்த ஹத்தாக்கு வருது. ஓகேயா? இப்போ குர்ஆன் ஆயத்துகள் எக்ஸாம்பிளாக தந்திக்கிறாங்க. நான் குர்ஆன் ஆயத்துகள் ட்ரான்ஸ்லேட் பண்ண இது ட்ரான்ஸ்லேட் பண்ண மாட்டேன். ஏன்னா நாங்கள் வந்து குர்ஆன் ப்ராக்டிஸில் நாங்கள் குர்ஆன் ஆயத்துக்களை தெளிவாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி அது லைட் ஆகுறேன்றதை மட்டும் காட்டுறேன். முதலாவது எக்ஸாம்பிளை பாருங்க. எழுதினாங்க அன் எல் ரிபு, அன் எல் ரிபா. அன் வந்த சுட்டியும் அதை எல் ரிபு, ஹுவ எல் ரிபு தெரிந்தானே. எல் ரிபு என்று சொல்கிறது ஹுவில் தான் எல் ரிபு வரும். அது எல் ரிபு
எல் ரிபாவாக மாறிக்குது. ஏண்டா லைட் வந்து சுட்டி நாங்கள் என் சுறாவாக மாறிச்சு. அது மாதிரினா எல் ரிபாவாக மாறிச்சு. ஏன் தெரியுமா? அது லைட் ஹர்ஃப் அன் என்ற ஹர்ஃப் வந்து சுட்டி. அது முதலாவது எக்ஸாம்பிள். ரெண்டாவது எக்ஸாம்பிளை பாருங்க. அன் தத்பு. இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து அன் தத்பஹூன. அன் தஸ்பஹூன என் சுரூன. நினைவுக்குத்தான் என் சுரூன மது தான் அன் தத்பஹூன தான் என் சுரூன என்ன ஆச்சு? என் சுருவாச்சு. ஹுவ என் சுராணி ஹும் என் சுரூன ஹும் தஸ்பஹூன. ஆனால் அன் வந்து சுட்டியும் அதில் நூன் அங்கிட்டாவி தத்பஹு அன் தத்பஹு என்று வருது. அப்போ நூன் இல்லாமல் பேத்திக்குது. ஏண்டா அது லைட் ஆகிக்குது அன் வந்து சுட்டியும். மூணாவது எக்ஸாம்பிள் பாருங்கள். சரியான வேர்ட் வந்து நுஷ்ரிக்கு. நஹ்னு நுஷ்ரிக்கு. எனக்கு தான் நான் வந்தால் அது நஹ்னு. நஹ்னு நன்சுரு மாதிரி நஹ்னு நுஷ்ரிக்கு தான் சரியான வார்த்தை. ஆனால் லன் வந்த சுட்டி நுஷ்ரிக்காவாக மாறுது. அது லம்மா வந்து ஃபத்தஹா மாறுது. இல்லாட்டி பேசு ஜவராக மாறுது. ஓகேயா? அது அடுத்து அது எக்ஸாம்பிள். நாலாவது எக்ஸாம்பிள் பாருங்கள். கை. நினைவு தான் லிக்கைன்னு நாங்கள் படுத்துவோம். அது லீயா வரைய மேலும் கைய வரைய மேலும் லிக்கைய வரைய மேலும் இந்த 3 ஃபார்ம்ல வரையிலும் கை என்ற ஃபார்மில் வந்திக்குது. அது சுட்டியும் நுசப்பிஹக்கு என்ற வார்த்தை நஹ்னு நுசப்பிஹக்கு என்ற வார்த்தை கை வந்த சுட்டியும் நுசப்பிஹக்க ஆக்கிக்குது. என்னன்னு சொன்னால் அதை வந்து கேவா மாறிக்குது. ஏன்னா அது லைட் ஆகுது. நினைவுக்கு தானே? நஹ்னு நன்சுரு இது ஹர்ஃப் ஆஃப் லைட் ஹர்ஃப் வந்துன்னா நஹ்னு நன்சுரா என்று மாறுது. அதே மாதிரி ஈனம் வந்து அது மாறிக்குது. கூக்கு பதிலாக க ஆகிக்குது. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். அது வந்து கொஞ்சம் அதை கான ஃபேமிலி ஐ சுட்டியும் கொஞ்சம் அதை உங்களுக்கு அதை ஊன என்ற சவுண்ட் வாரமாயிக்கும். ஆனால் அது கான யக்கூன ஃபேமிலி. சரியா? கான யக்கூன ஃபேமிலி. கான யக்கூனு ஃபேமிலி. உண்மையை சொல்ல போனால் அது யக்கூனு என்றது தான் யக்கூன மாறிக்குது. அது வந்து நீங்கள் நினைக்குவானா என் சுரூன அந்த பேட்டர்ன் இல்லை. சரியா? இது வந்து கான யக்கூனு என்றது தான் யக்கூனாவாக மாறிக்குது. ஸோ ஏன் மாறிக்குது யக்கூனாவா? லீ வந்த சுட்டியும். ஸோ தட் லீ வந்த சுட்டியும் தான் லியக்கூன என்று மாறிக்குது. அது கொஞ்சம் உங்களுக்கு சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிக்கும். அது கணக்கெடுக்க வேணும். அது நாங்கள் காண என்ற படிக்கோள் அது உங்களுக்கு விளங்கும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹத்தா வந்திக்குது. யக்கூலு தான் சரியான வார்த்தை. என் சுருமா யக்கூலு தான் சரியான வார்த்தை. ஹத்தா வந்த சுட்டியும் அது வந்து யக்கூல என்று மாறுது. ஹத்தா லைட் ஹர்ஃப் தானே. ஐ சுட்டியும் அது யக்கூலவா மாறுது. கடைசியும் அதே தான். ஹத்தா தான் வந்திக்குது. யு மினு தான் சரியான ஃபிகில். அது என்ன நடக்குது என்றால் நார்மல் ஃபிகில் யு மினு. ஹத்தா வந்த சுட்டியும் அது வந்து யு மின என்று மாறிக்குது. ஸோ இது சரியான லேசி சிம்பிள் கன்செப்ட். லைட் ஹர்ஃபை நீங்கள் நினைவச்சுக்கொண்டீங்கன்னா நினைவச்சுக்க தேவையும் இல்லை. நினைவச்சுக்கொள்ளும் என்னன்னு சொன்னால் சவுண்ட் சவுண்டாக மாறுது. அப்போ நயிக்கிறது இல்லாமல் போகுது. அதை ஹுன்னேலையும் அந்துன்னேலையும் தவிர அடுத்த எல்லா இடமும் தான் இல்லாமல் போகுது. சவுண்ட் இல்லாமல் போகுது. அவ்வளோதான். ஸோ சரியான சிம்பிள் கன்செப்ட். என்ன சரி டவுட் இருந்தால் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். நான் இதோட அடுத்த லெசனையும் போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து லைட் ஃபிகில். அடுத்தது வந்து லைட்டஸ்ட் ஃபிகில். இது சிம்பிள் கன்செப்ட். இது சரியான லேசின்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரி என்ன சரி டவுட் இருந்தால் கேளுங்க இன்ஷா அல்லாஹ்.